எப்படியாவது என்ன பண்ணிடலாம், இவனை சாகடிக்கலாம் சொல்லிட்டு அந்த பிசாசு என்ன பண்ணிச்சோம், அவங்க கூட்டம் அலங்கரிக்கிறது பாரு. அவனோட வாழ்க்கை முழுவதும் போராட்டமா இருந்துச்சு. பயங்கர வேதனை, பயங்கர கஷ்டம், பயங்கரமா பாக்குறவங்க என்னடா இந்த பையன் இப்படி இருக்கிறானே, என்னடா இந்த பையன் கெட்ட பையன் இருக்கிறானே, என்னடா இந்த பையன் ரொம்ப மோசமா இருக்கிறான்னு சொல்லி எல்லாமே முறுமுறுக்கிறாங்க. இவனை பார்க்கறது யாருமே கிட்ட போக மாட்டாங்க. எல்லாமே பார்த்து பயப்படுறான், எல்லாத்தையும் அடிக்கிறது இருக்கிறோம், எல்லாத்தையும் ஒரு மாதிரி பண்றான். இவங்க பெத்தாங்க வந்து அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னடா என் பிள்ளைய நல்லபடியாக நான் வளர்த்தேன், என் பிள்ளை கஷ்டம் எப்படி ஆயிட்டான், இந்த மாதிரி அவங்களுக்குள்ள பிசாசு போனால என்ன ஆயிடுச்சு, பொய் பேசுறதுனால, திருநனால, ஏமாத்துறதுனால இவ்வளவு பெரிய பாவம் வந்துச்சுன்னு சொல்லி அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க, ரொம்ப வேதனைப்பட்டு கலங்கிட்டு இருக்காங்களா. ஆனா அந்த பட்டணத்துல ஏசாமி எப்படி வருவாரு, அநேகரை சுகம் கொடுக்கிறவரும் அநேகருக்கு அற்புதம் செஞ்சவரும் ஏசாமி அநேகருக்கு அநேக விதமான அற்புதம் அதிசயங்களை செஞ்சுட்டு அந்த பட்டணத்தின் வழியா ஆண்டவர் வந்துகிட்டே இருந்தார். ஆண்டவர்கிட்ட போறவங்களுக்கு எல்லாம் நிறைய அற்புதம் செஞ்சாரு. கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிய வச்சாரு, காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க வச்சாரு, நடக்க முடியாதவங்களுக்கு நடக்க வச்சாரு. ஏசாமி வளர்ப்பாரு. ஏசாமி அநேகருக்கு அநேக அற்புதங்களா செஞ்சுக்கிட்டு போனாரு. அந்த பிசாசு ஏசாமியை பார்த்தோம் ஓடுது பாருங்க. ஏசாமியை பார்த்தோம் இந்த பிசாசு அலறிச்சு ஓடுது. ஏன்னா அவர் பரிசுத்த உள்ள கடவுள், பாவம் இல்லாத கடவுள், அவர் அற்புதம் செய்யற கடவுள் இல்ல. ஆனா அந்த பிசாசுக்கு குணமாக விருப்பம் இல்லாதனால அந்த பிசாசு ஏசாமியை பார்த்து ஓடுது. இங்க பாத்தீங்களா, ஏசாமியை பார்த்து ஓடுது. ஆனா ஏசாமி கிட்ட அந்த பிசாசை கொண்டு போய் தள்ளணும். ஏசாமி என்ன பண்ண தெரியுமா, ஏசாமி கிட்ட போனோடனே அவனுக்கு இருந்த எல்லா பிசாசும் நீங்கி அந்த பிசாசு முற்றிலுமா நீங்க அந்த மனுஷன் சுகம் பண்ணுவாங்க. அந்த மனுஷன் சுகப்பட்ட காட்சி யாரால விடுதலை கொடுக்க முடியும், ஏசப்பாவால தான் விடுதலை கொடுக்க முடியும்.